கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார். The Lord keep you strong. நல்ல தெய்வம் ஆண்டவரே, எங்களை நடத்தக்கூடிய நல்ல தெய்வம் ஆண்டவரே, எங்களை பாவங்கள சுத்தரித்த நல்ல தெய்வம் வேற ஒருத்தர் ஆண்டவரே, எங்க பாவங்களுக்காக ரத்தம் சிந்திய தேவன் வேற ஒருவர் ஆண்டவரே. எல்லாம் வாயில சொல்லுவாங்க, ஆனா நீ செய்து காட்டினீர் ஆண்டவரே. நீ சொன்னதை செய்த தெய்வம் ஆண்டவரே. ஆதியாகமத்திலே நீ சொன்னதை நீ நிறைவேற்றினீரே, உனக்கு நன்றி ஆண்டவரே. நீர் சிந்ததினாலே நாங்க நேரத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்க அறிக்கை செய்கிறோம், நன்றி உள்ள இறுதித்தோடு நாங்க நிற்கிறோம்ப்பா. நீங்க எவ்வளவு அழகானவரப்பா, எவ்வளவு அருமையானவர், எவ்வளவு வல்லமை உள்ள ஆண்டவர். நீங்க சர்வ சாதாரணமாக பூமியில எங்களுக்காக இறங்கி வந்து எங்கள் பாவங்கள அடிகள் பட்டு நொறுக்கப்பட்டு வேதனைகள் பட்டு உழுத நிலம் போல முதுகை உழுத போதும் நீர் எங்களுக்காக நின்றீர் அல்லவா. அன்பை நினைவு கூறத்தக்கதாக நாள் வந்திருக்கோம். அந்த அழகான தெய்வத்தை, அழகானவர், அந்த இனிமையானவரை போற்றி இயேசுவை போல வேற அழகான தெய்வம் இல்லை, இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் நமக்கு இல்லைன்னு சொல்லி அவர் நாமத்தை உயர்த்தி துதித்து பாட போறோம். எல்லா உற்சாகத்தோடு பரிபூர்ண அழகுள்ள அந்த தேவனை ஆராதிக்க போறோம், துதிக்க போறோம். இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை.
பூமியில எவ்வளவு அளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும், உலக அழகன் இருந்தாலும், உலக அழகி இருந்தாலும், இயேசுவை போல நல்ல தேவன், அழகுள்ள சம்பூர்ணமுள்ள தேவன், சம்பூர்ண மனுஷனாய் வந்த தேவன் அவர் மாத்திரமல்லவா. அவருக்காக மண்ணுக்காக அந்த மாணிக்கத்தை விட்டுற மாட்டேன்னு சொல்ற மட்டும் கரங்களை ஊற்றி அல்லே சொல்லுவோமா? வெறும் மண்ணுக்காக நாம் மாணிக்கத்தை இழந்து போகவில்லை, இழந்து போக தயாரா இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார். The Lord keep you strong. Praise the Lord. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்துல தேவன் நம்மோடு பல காரியங்களை பேச விரும்புகிறார். முக்கியமாக இந்த மாசத்துக்குரிய கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார். The Lord keep you strong. கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் ஸ்திரமானவர். தேவன் நம்மை அப்படியாக வைக்க விரும்புகிறார். வேதத்தில பல இடத்தில நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஸ்திரமாயிருந்தார்கள். ஆவிக்குரிய காரியத்திலே ஸ்திரப்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஆவிக்குரிய காரியங்கள் அவர்களை யாரும் அசைக்க முடியவில்லை. ஸ்திரம் என்பது ரெண்டு வகையை குறிக்கும். ஒன்று ஆவி பிரகாரமான ஸ்திரம், இன்னும் ஒன்று மாமிச பிரகாரமான ஸ்திரம். சரீர பிரகாரமான ஸ்திரத்தை, ஸ்ட்ராங்கை, பலனை ஒருவன் எதிர்பார்த்தால் ஆவிக்குரிய பிரகாரமாக ஸ்திரப்படுத்துதல் முடியாத காரியம். ஆவியில ஒருவன் தன்னை ஸ்திரப்படுத்த நினைத்தால் அவனை ஆண்டவர் சரீர பிரகாரமாக ஸ்திரப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். உதாரணத்துக்கு பைபிள்ல அநேக காரியங்களை சொல்லலாம். நான் பின்பாக வரும்போது உங்களுக்கு வெளிப்படுத்த அதை சித்தமாயிருக்கிறேன். இந்த நாளிலே ஆதாரமாக சங்கீத புஸ்தகம் 31வது சங்கீதம் 24வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். Book of Psalm 31:24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். All who trust the Lord, be cheerful and strong. இன்னும் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல என்கரேஜ்க்கு be of good courage and he shall strengthen your heart. Are you who hope in the Lord? கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப ஸ்திரப்படுத்துகிற அனுபவம், அததான் இன்னைக்கு தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். நல்ல கவனித்து கேட்டீங்கன்னா சில ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஸ்திரப்படுத்துகிற அனுபவம் ரெண்டு விதத்துல நான் சொன்னேன். ஆவிக்குரிய ஸ்திரம், சரீர பிரகாரமான ஸ்திரம். அப்படி என்றால் ஆவிக்குரிய பலன், சரீர பிரகாரமான பலன். ஆவிக்குரிய பிரகாரமாக நிலை நிற்பது, சரீர பிரகாரமாக நிலை நிற்பது. இந்த நாளிலே நாம் சரீர பிரகாரமான நிலை நிற்பதை குறித்து, சரீர பிரகாரமான பலனை குறித்து, நாம் ஸ்திரத்தை குறித்து பார்க்க போவதில்லை. இன்று தேவன் நம்மோடு பேச விரும்புகிற காரியம்
ஆவிக்குரிய ஸ்திரப்படுத்துதலை குறித்து தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆவியிலே ஸ்திரப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுது, நாணல் எப்படி காற்று அசைகிற வண்ணத்திற்கு தகுந்த மாதிரி இப்படி அப்படி போனால் நாணல் ஸ்திரமானதாக இருக்க முடியாது. ஆனால் ஆலமரமோ ஸ்திரம் உள்ளது. எப்படி காற்று அடித்தாலும் அது இருக்கிற இடத்தை விட்டு அசையாதபடி நிற்கும். ஆகையினாலே நாணலை போல நாம் இங்கே இங்கேயும் அலைக்கடிப்பட்டு போகாதவாறு ஸ்திரமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஸ்திரப்படுத்த வேண்டும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய இருதயம் என்று சொல்லப்படுகிற காரியம். இருதயம் என்றால் நீங்கள் வெளிப்புற பார்க்கிற சதையானவைகள் அல்ல, உள்ளான மனிதனுடைய இருதயம். அப்படின்னா இருதயம் எதை குறிக்கிறது? The soul, inside, inner man. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ளான மனிதனிலே, இருதயத்திலே, உள்ளான இருதயத்திலே நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும். ஆவிக்குரிய காரியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆவிக்குரிய காரியத்திலே நிலை நிற்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், நான் சொன்னேன் உங்களுக்கு, ஆவிக்குரிய காரியத்திலே நீங்கள் ஸ்ட்ராங்கா இருந்தா எதையும் செய்ய முடியும். உதாரணத்திற்கு 2 காரியத்தை சொல்லி பின்பாக நான் கடந்து போக விரும்புகிறேன். தாவீது சிறு வயதனாய், சிறு வாலிபனாய் இருக்கும்போது அவன் கோலியாத்தை எதிர்த்து நின்றான். கோலியாத்து யுத்தத்திலே பழக்குவிக்கப்பட்டவன், பயங்கர ஜெஜாண்டிக் ஃபிகர். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது பலசாலி. அவன் என்ன பண்ணுவான்? எப்படிப்பட்டவன்? ராட்சதனாய் வம்சத்தை சேர்ந்தவன். கோலியாத்து பெலிஸ்தியன் நிற்கும் போது முன்னாக நிற்கிற கர்த்தருடைய மகனாகிய, பிள்ளையாகிய, அபிஷேகம் பண்ணப்பட்டவனாகிய தாவீது ஒரு சின்ன வாலிபனாயிருந்தான். ஆனால் கர்த்தர் ஆவியிலே, இருதயத்திலே அவன் ஸ்திரப்படுத்தப்பட்டவனாய் இருந்ததினாலே அவன் தன்னுடைய யுக்தியின் மூலமாக, புத்தியின் மூலமாக, அவன் கர்த்தருடைய பலத்தினாலே அப்பேற்பட்ட கோலியாத்தை ஒரு கூழாங்கற்கின் மூலமாக அவனை மடங்கடித்து அவனை கீழே விழத்தள்ளி அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை வெட்டி போட்டான். பெரிய ஒரு, அவனை கொல்வதற்கு ஒரு பெரிய போர், ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெரிய கூட்டம் போர் வீரர்கள் தேவையா இருக்கும். ஒரு யுத்த வீரர்கள் பெரிய தேவையா இருந்து, ஒரு படையே தேவையா இருந்த. ஆனால் இவை எதுவும் இல்லாம அப்பேற்பட்ட ஒரு பலசாலி, அப்பேற்பட்ட ஒரு பெரிய ராணுவ வீரனை, யுத்த தடவாளங்கள் அணிந்த வீரனை, கர்த்தருடைய பிள்ளைகள், ராட்சதனை கர்த்தருடைய பலத்தினாலே ஆவியில் ஸ்திரப்பட்ட தாவீது செய்யக்கொள்ள முடிந்தது. நல்ல கவனி. இன்னும் சொல்ல போனா, முன்னே பயங்கரமான செங்கடல், பின்னே பார்வோனின் சேனைகள், நெருக்கமான சூழ்நிலை, கடல் 2ஆக பிளந்தா மட்டும்தான் போக முடியும். பின்னாடி அவர்கள் வந்து கொண்டிருந்த போது அவர்கள் சேனைகள் வந்து கொண்டிருந்தார்கள் அழிக்கும்படியாக. அப்ப ஆவியிலே பலன் கொண்டவன், ஆவியிலே ஸ்திரப்பட்டவன், இருதயத்திலே ஸ்திரப்பட்டவன் ஆகிய மோசே தேவனோடு பேசி தன் கரங்களை உயர்த்தி தன்னுடைய கோலை காண்பித்த போது ஆண்டவர் சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார். ஜனங்கள் நடந்து போனார்கள், திரும்பவும் சேர்ந்தது, பார்வோன் சேனைகள் அழிக்கப்பட்டது. எப்படி நடந்தது? எத்தனையோ இந்த சேனைகளை அழிக்க வேண்டுமானால் எவ்வளவோ போர் வீரர்கள், யுத்த வீரர்கள், படை பலங்கள் தேவை. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் தேவனால் இவைகளை எல்லாம் செய்ய முடிந்தது. காரணம் என்ன? ஒரு தேவ மனுஷனுடைய இருதயம் ஸ்திரப்படுகிறதுனாலே. கர்த்தருடைய பிள்ளைகள், புதிய ஏற்பாட்டில நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் எதை குறித்தும் கவலை கொள்ளவில்லை.
காரணம் அவருடைய ஆவியிலே அவருடைய இருதயம் ஸ்திரப்பட்டிருந்தது. ஆகையினால எதை குறித்தும் கவலை இல்லை, ஜீவனை குறித்து கவலை இல்லை. கிறிஸ்துவுக்காக எதையும் செய்ய எழுந்து நின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில கர்த்தருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவனுக்கு பலமான கிரியைகள் செய்ய வேண்டுமானால் மாமிசம் நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் ஆவியிலே பலன் கொண்டவர்களாய், ஆவியிலே ஸ்திரப்பட்டவர்களாய் காணப்பட்டால் தேவன் நம்மை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் சொல்லுகிற கர்த்தருக்கு காத்திருங்கள், திடமனதாயிருங்கள், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நீங்களும் நானும் காத்திருக்கணும், திடமனதா இருக்கணும். அப்பொழுது தேவன் நமக்கு என்ன செய்வாராம்? ஸ்திரப்படுத்துவார். தேவன் ஸ்திரப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நம்மை அவரிடத்தில் 100% 100% அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். ஆனால் ஸ்திரப்படுத்துகிற வரை நாம் காத்திருக்க வேண்டும். ஆவியிலே ஸ்திரப்படுங்க. சில பேர் மாமிசத்தில் ஸ்திரப்படுத்துகிறார்கள், சில பேர் கராத்தே கத்துக்கிறார்கள், சில பேர் என்ன செய்யறாங்க? வெயிட் லிப்ட் எடுக்கிறாங்க, சில பேர் சரீரத்தை பலப்படுத்துகிறார். ஆனால் இந்த சரீர பலம் ஒன்றுக்கு உதவாது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது மண்ணுக்கே திரும்ப. ஆவியின் பலன் நீங்கள் எதையும் சாதிக்கலாம். கடலை பிரிக்கலாம், மழையை நிறுத்தலாம், மழையை மறுபடியும் வரவைக்கலாம். வேதம் சொல்லுகிறது, எலிசா உங்களை போல என்னை போல பாடுள்ள மனுஷனா இருந்ததும் ஆவியில சிறப்பட்டபடியினாலே அவன் மழையை வரவித்தான், மழையை நிறுத்தினான். கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அந்த தேவன் அவருடைய பலனினாலே, அவருடைய சக்தியினாலே அவர் நம்மை ஆவியிலே ஸ்திரப்படுத்துகிறார், ஸ்திரத்தன்மையை உண்டாக்கினார், பலனை கொடுக்கிறார். ஆவியில ஸ்டாண்ட் ஃபர்மாக நம்மை கிருபையாய் நடத்தும்படியாக நாம் இந்த நாளிலே அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த வசனம் உங்களுக்கு போதிக்கிறது. சரி, அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி இதை ஆண்டவர் செய்கிறார் என்பதை குறித்து ப்ராசஸ் இருக்கு. 7 விதமான ப்ராசஸ உங்களுக்கு நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளை 7 விதமான ப்ராசஸ் ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கிறார். அந்த ப்ராசஸ உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். எசேக்கியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம், எசேக்கியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களுக்கு தெளிவாக வாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய தேவன் ஸ்திரப்படுத்தும் போது எப்படி ஸ்திரப்படுத்துகிறார் என்பதை இந்த வசனம் எசேக்கியேல் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் பொறுமையாக உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து, நம்பர் 1, என் நியாயங்களை கைக்கொண்டு, நம்பர் 2, அவைகளின்படி செய்ய, நம்பர் 3, நான் ஏக இருதயத்தை அவர்களுக்கு தந்து, நம்பர் 4, அவைகள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து, 5, கல்லான இருதயத்தை அவர்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு, 6வது, சதையான இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அருளுவேன், 7வது. இந்த 7 ப்ராசஸ ஆண்டவர் நமக்கு ஸ்திரப்படுத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த காரியத்தை நான் உங்களோடு சில நேரம் கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது, அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து. முதலாவது, அவர் எப்படி நம்மை ஸ்திரப்படுத்துகிறார்? நம்மை அவருடைய கட்டளையின்படி நடக்க செய்ய தேவன் விரும்புகிறார். They will follow my commandments. முதலாவது, ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற விதமே வித்தியாசம். கர்த்தர் நீங்க பாத்தீங்கன்னா
ஒரு ஒரு கடப்பாறையவோ, ஒரு மண்வெட்டியவோ, ஒரு அருவாளையோ, ஒரு ஈட்டியோ செய்யணும்னா நீங்க கொல்லம்பற்றையில பாத்தீங்கன்னா இரும்ப முதலாவது உள்ள போட்டு அது நெருப்பு ஆன உடனே அதை அடிச்சு 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 அதை இஷ்டப்படி அந்த கொல்லன் தனக்கு மனதில் என்ன நியமித்தானோ, எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை செய்வான். அதே மாதிரி முதலாவது ஆண்டவர் உங்களை அடித்து வணைக்க வேண்டுமானால் உங்களை நெருப்புக்குள்ளாக கொண்டு போக வேண்டும். அதுதான் தேவனுடைய கட்டளைகள், வார்த்தைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது ஆண்டவர் நம்மை அடிப்பதற்கு முன்பாகவே நம்மை அவர் கொண்டு போகிறார். என்ன கொண்டு போறார்? நம்மை அவருடைய கட்டளைகளின்படி நடக்க செய்ய விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் God will follow. நம்ம என்ன செய்றாரு? அது அவருடைய சத்தியத்தை, அவருடைய கட்டளைகளை we have to follow his commandments. அது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய கட்டளைகளின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடக்கணும். எப்படி நடக்கிறது? கேள்வி கேட்காம நடக்கணும். இன்னைக்கு ஒருத்தர் சமீபத்துல நான் ஒருத்தர்கிட்ட பார்த்து பேசி கொண்டு வந்தேன். அப்ப பக்கத்துல இந்த பாஸ்டர் வந்து அவர்கிட்ட சொன்னாரு, பாஸ்டர் இந்த பையனுக்கு பைபிள்ல நிறைய கேள்வி இருக்கு, நீங்க அவருக்கு பதில் கொடுங்க அப்படின்னு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. பைபிளை குறிச்சு கேள்வி கேட்கிறவன் ஒரு நாளும் பதில பெற முடியாது. பைபிளை குறித்து எனக்கு விளங்கி சொல்லணும் என்ற ஆவியானோட எவன் ஒப்பு கொடுக்கிறானோ அவனுக்கு தான் தேவன் பதில் கொடுப்பார். கேள்வி ரைஸ் பண்ணி இது எப்படி அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளும் பதில் கொடுக்காது, சாகிற வரை பதில் வராது. ஆண்டவரே எனக்கு புரியல, ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்கிறவனுக்கு தேவன் கற்றுக் கொடுக்க வல்லவரா இருக்கிறார், புரிய வைக்க வல்லவரா இருக்கிறார், தீர்த்து வைக்க வல்லவர் இருக்கிறார். Don't raise the question towards the commandment of Christ, towards the commandment of Lord, towards the law of God. Better asking question, submit yourself. நீங்க உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு புரியல கற்றுக் கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு லேர்னிங் ஸ்பிரிட்டை கொடுத்து உங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்வார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல ஜனங்களுக்கு அதிகமா கொஸ்டின் இருந்தா, அதிகமா பிசாசு கூட இருந்து அதுல டவுட், இதுல டவுட், எதுலயுமே டவுட் இல்ல. வேதத்துல டவுட்டே கிடையாது. எல்லாம் ஆம் என்றும் ஆமன் என்றுமா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடப்பதற்கு தேவன் நம்மை சரி செய்ய விரும்புகிறார். We have to follow the commandment. இரண்டாவது, அவருடைய நியாயங்களை கைக்கொண்டு ஆண்டவர் and be careful to keep his regulations. அப்படின்னா சில காரியங்களை அவர் நமக்கு பகிர்ந்து அளிக்கிறார். இதை இப்படித்தான் செய்ய வேண்டும். கட்டளையை கூட நிறைவேற்றுகிற விதம் வித்தியாசமா இருக்கு. கர்த்தருடைய பிள்ளையே செய்ய வேண்டியதை நிறைவேற்றுகிறது. உதாரணத்திற்கு நான் சொல்ல வேண்டுமானால், நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று ஆண்டவராகிய தேவன், கிறிஸ்துவானவர் மார்க்கு கடைசியிலையும் மத்திய கடைசியிலையும் கிரேட் கமிஷனாக சொல்லி சென்றார். ஆனால் இதே கட்டளைகளின்படி நடப்பதற்கு ஆவியானவர் சில சமயத்திலே பவுலுக்கு தடை செய்தார். காரணம் என்ன? அவர் he must follow the regulation of the spirit of the Lord. மக்கதோனியாவுக்கும் துரோவாவுக்கும் அவர் செல்லுவதற்கு அவனை தடை விதித்தார். திரும்ப வரும்போது அனுகூலமான கதவு திறந்திருக்கிறது, இப்பொழுது போக முடியும். அப்ப ஊழியத்துல கூட தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் we have to follow the time of the Lord, the regulation of God. இது அறிவில்லாம தான் இன்னைக்கு பல பேர் போயிட்டு உதவாங்கிட்டு வராங்க ஊழியத்துல போயிட்டு. கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற நேரமும் கர்த்தருடைய காரியத்தை அதை நல்லா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் சொன்னார், அங்கே கடற்கரையிலே அவர் பிரசங்கம் பண்ணிவிட்டு அப்பொழுது அங்கே
பேதுருவை பார்த்து உன் படகை ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைகளை போடு என்று சொன்ன போது, ஐயரே ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்ட ஒரு மீன் கூட கிடைக்கலையே, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறேன் என்று சொன்ன கர்த்தருடைய பிள்ளைகள். இவன் போட்ட போது வலை கிளியத்தக்கதாக 2 படகுகள் நிறைய மீன்கள் பிடித்தார். அப்ப என்ன, the regulation is there. God, இந்த ராத்திரியில நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போய் உன் வலைகளை போடு. The regulation of God, கர்த்தருடைய நியமங்கள் இதெல்லாம் சொல்லுகிறது. இதை நீ ஃபாலோ பண்ணணும். மீன் பிடிக்கிறது மட்டுமல்ல, ஆழத்துல போடணும், வலைகளை இக்கரையில போடணும், வலையில அக்கறையில போடணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அவர் கட்டளைகளை கீழ்ப்படிய செய்கிறார். 2வது அவருடைய நியாயங்களை, அதாவது ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண சொல்லும். 3வது அவைகளின்படி செய்ய நம்மை ஆண்டவர் புஷ் பண்ணுகிறார். கேட்டா மட்டும் போதாது, செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை and will do them, ஆண்டவர் அதை செய்யும். 4வது அப்படி செய்யும் போது நமக்கு ஏக இருதயத்தை தருகிற. ஏக இருதயம் என்றால் என்ன? Then he will give us one heart. One heart. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் சரியா புரிந்து கொள்ளும். ஒரே இருதயம் உள்ள ஏக இருதயத்தை தருகிறார். அப்படி தந்துட்டு அப்ப என்ன செய்யறார் பாருங்க, அந்த ஏக இருதயத்தை கொடுத்துட்டு அவர்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கொடுக்கிறார். ஆண்டவர் I will put a new spirit within them. நமக்குள்ளாக ஒரு புதிய ஆவியை கொடுக்கிறார். அந்த ஆவி நம்முடைய ஏக இருதயத்துக்குள்ள கிரியை செய்கிறது. கிரியை செய்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நமக்குள்ளாக கல்லான இருதயத்தை, அந்த ஏக இருதயம் உள்ள அந்த காரியம், ஆண்டவருடைய ஆவி அந்த கல்லான இருதயத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுகிறது. அந்த ப்ராசஸ் பாருங்க. And take the stony heart out of their flesh. He removed the stubborn heart. He removed a disobeying heart. He removed unforgiving heart. He removing unjoyful heart. இப்படி பல காரியங்களை சொல்லலாம். கல்லான இருதயம் என்றால் சொன்ன ஸ்டோனி ஹார்ட் என்றால் நம்ம வீட்டுல பாரு கல் இல்ல. சில பேர் சொல்லுவாங்க ஊர்ல, இவன் எதை பேசினாலும் புரிதம் இல்லை, இவன் கல்லான மனுஷன், கல்லான இருதயம் இவனுக்கு, இவனை அசைக்க முடியாது. நம்மளும் அப்படிதான் இருந்தோம். ஆண்டவர் அதை எடுத்துட்டு கடைசியில் சொல்றாரு, சதையான இருதயத்தை. God will be his people in the heart of flesh. அப்ப அதை கொடுப்பார். And give them a heart of flesh, tender heart. கர்த்தருடைய பிள்ளை, இந்த டெண்டர் ஹார்ட் அழகான ஒரு இருதயத்தை கொடுப்பார். இப்படி கொடுக்கும் போது இந்த இருதயம் கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படுத்துகிறது. அப்பொழுது வேதம் சொல்லுது, இவ்வளவு ப்ராசஸ் நடந்த பிறகு எசேக்கியேல் 11:20 நாம் வாசிக்கலாம். 20 அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். Then they will be my people, I will be their God. NLT சொல்றதுக்கு, then they will truly my people, and I will be their God. கர்த்தர் ட்ரூலியார் போக வேண்டிய அல்ல, அவர் எப்பவுமே உண்மையுள்ளவர். நீங்களும் நானும் தான் ட்ரூலியா இருக்க வேண்டும் என்று தேவை. அப்ப கர்த்தருடைய சிஸ்டத்தை நீங்க புரிந்து கொள்ளணும், அவருடைய ப்ராசஸ புரிந்து கொள்ளணும், நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்த புரிந்து கொள்ளணும். நீங்க பாருங்க, நம்ம ஊர்ல கல்யாணம் வந்துச்சுன்னா கொட்டாக போடுவாங்க, பந்தல் போட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்ப போறது கிடையாது. அந்த காலத்துல பந்தல் போடுவாங்க, இப்ப ஷியாமினா போடுறாங்க. எது போட்டாலும் அதுக்கு ஒரு கால் நடுவாங்க, பந்தக்கால் நட்டு தான் பந்தலுக்கு போடுவாங்க. அப்ப பந்தக்கால் நடுறதுக்கு என்ன செய்வாங்க, முதலாவது குழியை தோண்டி அந்த பந்த காலை உள்ள வச்சு
அந்த காலில் மண்ணை போட்டு அமுக்க மாட்டான். அந்த காலை ஆட்டி பார்ப்பான், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப கல்லு கொஞ்சம் போய் கிடக்கிற ரோட்ல இருக்க கல்லெல்லாம் பொறுக்கிட்டு வந்து அந்த கல்லை உள்ள போட்டு கடப்பாறை பின்பக்கம் திரும்பி இடிச்சு 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 டைட் ஆகி மண்ணை போட்டு மூடி குச்சி குச்சி அப்புறம் ஆட்டி பாப்பா ஸ்ட்ராங் ஆயிருக்கு. இதுதான், இப்படிதான் சாதாரண ஒரு பந்தக்காலை ஸ்திரப்படுத்துறதுக்கே இவ்வளவு தேவைன்னா உங்க ஆவியை, உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்த தேவன் எவ்வளவாய் செய்ய வேண்டும். அததான் நம்ம ப்ராசஸ் நம்ம சொன்னோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் கட்டளைகளை கைப்பிடி நடந்து அவருடைய நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்து அவருக்கு நமக்கு ஏக இருதயத்தை கொடுத்து நமக்கு புதிய ஆவியை தந்து கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றி நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். ப்ராசஸ். நீங்க இந்த ப்ராசஸ்க்கு ஒப்பு கொடுக்கணும். சில பேர் போய் எடுத்த உடனே ஓடிடுமா, அப்படி இல்லை. நாம் கடைசி வரை நிலைநிற்க வேண்டுமானால், கர்த்தருடைய வருகை வர ஸ்திரப்படுத்தப்பட வேண்டுமானால் நம்மை ஆண்டவருக்குள்ளாக ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் பழைய ஏற்பாட்டில் ஸ்திரப்படுத்துவதை குறித்து எக்கச்சக்கமான வார்த்தைகள் இருக்கிறது. பட் டுடே we are not going to see the Old Testament. நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டிலே சில வசனங்களை உங்களுக்கு நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எப்படியாக நம்முடைய இருதயம் இருக்கிறது, பிரசன்ட் கண்டிஷன், அதை ஆண்டவர் எப்படியாக மாற்ற விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க இதை புரிந்து கொள்ள வேண்டும். டுடே we have to check how the God's people heart, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். இதற்கு முக்கிய முன்னாடி எபேசியர்ல ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அதை வாசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். எபேசியர்ல 2வது அதிகாரத்திலே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 13வது வசனம், எபேசியர் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நல்லா கவனிங்க. முன்னே தூரமாயிருந்த நாம் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் சமீபமானதற்கு காரணம் கிறிஸ்துவின் ரத்தம் என்பதை குறித்து எபேசியருக்கு எழுதும் போது நமக்கு எழுதியிருக்கிறார். 12 எபேசியர் 2:12 நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். அக்காலத்திலே, நல்ல கவனிங்க, அக்காலத்திலே இஸ்ரவேலுடைய அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கும் அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவரும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கண்டிஷன் என்னவா இருந்தது என்பதை எபேசியருக்கு எழுதும் போது பவுல் அழகாக எழுதுகிறார். அக்காலத்திலே, இயேசுவை அறியாத காலத்திலே, தேவன் இன்று இயேசுவை அறிந்த காலத்திலே கூட சிலர் கிறிஸ்துவை சேராதவர்களும் ஆனால் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவர்களை சேராதவர்களும் இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கும் அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் நாம் இருந்தோம் என்பதை குறித்து பவுல் எபேசியருக்கு எழுதும் போது தெளிவாய் தூரமாய் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய இருதயம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, நம்முடைய இருதயம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு, நாம் கிறிஸ்டின் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவை சாராதவர்களாய் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை வேதத்திலே சில வசனங்களை மூலமாக உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், இருதயத்தினாலே உணர்ந்து மனம் திரும்பாமல் அவர்கள் இருதயம்
கொழுத்திருக்கிறது. எது தேவையோ அதை மட்டும்தான் வாசிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இங்க அழகா எழுதியிருக்கார், இருதயத்தினாலே உணர்ந்து மனம் திரும்பாமல் அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, இருதயம் கொழுத்திருந்தால், ஆவிக்குரிய கொழுப்பினாலே கொழுத்திருந்தால், அப்படின்னா எப்படி இன்னைக்கு கொழுத்திருக்கிறது? கர்த்தருடைய வசனத்தின்படி கொழுப்பு ஆண்டவருக்குரியது. Fat belongs to God, Old Testamentல. ஆனால் தேவனுக்குரியதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நம்முடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. கர்த்தருக்குரியவைகளை நாம் உபயோகப்படுத்தப்படும் போது கொழுத்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மணி நேரமாவது நீங்கள் செபிக்க கூடாதா? அப்ப செபிக்கிற ஒரு மணி நேரத்தை சுயத்துக்கு உபயோகப்படுத்தப்படும் போது நம்முடைய இருதயம் கொழுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், தசம பாகம் காணிக்கையினாலே தேவனை நாம் பண்டகசாலையில் செலுத்த வேண்டும். அவைகள் கர்த்தருக்குரியவைகள். அவைகளை நாம் உபயோகப்படுத்தப்படும் போது நமக்கு என்ன கொழுப்பு வந்து விடுகிறது, ஃபேட். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுது, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கும் போது, அப்ப வேதத்தை தியானிக்கப்படாதபடி அந்த நேரத்தை சுயத்துக்கு செலவிடும் போது கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயம் கொழுப்படைகிறது, பெருமை கொள்ளுகிறது. கர்த்தருடைய பிள்ளை கிறிஸ்தவர்கள் இருதயம் கொழுப்படைந்திருந்தால் ஸ்திரப்படுத்த முடியாது, ஹார்ட் அட்டாக் தான் வரும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்ல, கொழுப்புகளை தேவனுக்கு கொடுத்து நீங்கள் தகனிக்க வேண்டும். அதுபோது புதிய ஏற்பாட்டில் இந்த கொழுப்புக்குரிய காரியங்களை நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு கொடுக்காமல் தமதாக்கி கொண்டிருக்கும் போது நம்முடைய இருதயம் உணர்ந்து மனம் திரும்பாமல், கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. அந்த முழுமையான வசனத்தை வாசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். 13வது அதிகாரம் 15வது வசனத்தை, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும். நல்லா கவனிங்க, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் அவர்கள் ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். எதற்காக மூடிக்கொண்டார்கள்? தேவனுடைய வசனத்தை கேட்காமல், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய மனதில்லாமல், கண்கள் இருந்தும் காதுகள் இருந்தும், கர்த்தர் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உணர்ந்து மனம் திரும்பாதபடி கொழுப்பு இருதயத்தை அடைத்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் ஒரு நாளும் ஸ்திரப்படுத்தப்பட முடியாது. இரண்டாவது, மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 52வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடியால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். இருதயம் கடினமா இருக்கிறதுனாலே தேவன் செய்கிற அதிசயத்தை குறித்து, அற்புதங்களை குறித்து உணராமல் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர்கள் ஒருவேளை தாங்கள் அப்பம் கொண்டு வராததை நினைத்து தேவன் இப்படி சொல்லுகிறாரோ என்று நினைத்திருந்தால், காரணம் அவர்கள் இருதயம் கடினம் உள்ளதா இருந்தது. கடினம் உள்ளதா இருக்கிறபடினாலே அவர்கள் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் மாமிச அப்பத்தை அல்ல, பரலோகத்தின் அப்பத்தை கொடுக்கிற தேவன், நானே ஜீவனுள்ள அப்பமா இருக்கிற அந்த அப்பமே அவர்களோடு இருந்த போது உலகத்திற்குரிய மாமிசத்துக்குரிய அப்பங்களை அவர் கொடுக்க முடியாமல் இருப்பது எப்படி? ஜனங்கள் இதுதான் இன்னைக்கு கிறிஸ்து இருக்கிறாரு சொல்லிட்டு அப்பங்களை குறித்து அதிகமாய் கவலைப்படுகிறார்கள், உணராமல் போகிறார்கள்.
காரணம் இருதயம் கடினப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க முழுதுமாக இந்த வசனத்திலே கவனித்து பார்த்தால், அவர்கள் இருதயம் கடினம் உள்ளதா இருந்து, முதல்ல இருதயம் கொழுப்புள்ளதா இருந்தால் அவர்கள் ஸ்திரப்படுத்த முடியாது. இருதயம் கடினம் உள்ளதாய் காணப்பட்டால் அவர்கள் ஸ்திரப்படுத்தப்பட முடியாது. மூன்றாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாய் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க என்று வேதம் போட்டிருக்கிறது. மூன்றாவது ஒரு இருதயம், நறுங்குண்ட இருதயம். அல்லேலூயா. crushed heart. நீங்க பாத்தீங்கன்னா ஊர்ல சர்பத்து கடைக்கு போனீங்கன்னா, அந்த காலத்துல இப்பயும் ரோட்ல விற்கிறாங்க, சர்பத்து கடையில போனீங்கன்னா சர்பத்தை போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு ஐஸ் கட்டியை எடுத்து கையில வச்சு ஒரு வடி அடிப்பான், கப்புன்னு அந்த ஐஸ் தூளா போகணும். தூளான பிறகுதான் உள்ள போடுவான். அதே மாதிரிதான் இருதயத்தை எடுத்து ஒரு அடி அடிச்சா அது தூளாயிடும், நறுங்குண்ட இருதயம். அப்ப உடைக்கப்பட்ட இருதயம். கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படி ஒரு மனிதனுடைய இருதயம் நறுங்குண்டு இருந்தா அது குணமாக்கப்படவில்லை என்றால் ஸ்திரப்படுத்தப்பட முடியாது. முதலாவது சொன்ன எக்ஸ்ட்ரீம்லி கொழுப்புள்ள இருதயம் ரொம்ப கஷ்டம், கடினமுள்ள இருதயம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். நறுங்குண்ட இருதயம் குணமாக்கப்படவில்லை என்றால் ஸ்திரப்படுத்த முடியாது. நான்காவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 26வது வசனம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனாலே மனிதருடைய இருதயம் சோர்ந்து போகும். நல்லா கவனிங்க, அண்டர்லைன் பண்ணீங்க. ஆபத்துக்களுக்கு பயந்து, வரப்போகிற ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனாலே, ஆபத்துக்கு பயந்து ஆபத்தை எதிர்பார்க்கிறதுனாலே மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போகுமா? இங்க ஒரு இருதயம் சோர்ந்து போகுது. என்ன சோர்ந்து போகுது? ஆபத்து வருகிறதை கண்டு பயந்து ஆபத்துக்களை எதிர்நோக்கி இருக்கிற இருதயம் சோர்ந்து போயிடும். ஆனா ஆபத்தை நமக்கு நன்மையாக மாற்றி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வேதம் சொல்லுது, நீ தண்ணீர் மேல் நடந்தாலும், நீ நெருப்பு அக்கினியின் மேல் நடந்தாலும் அவைகள் உன்னை மூழ்குவதும் இல்லை, சேதப்படுத்துவதும் இல்லை என்று ஆண்டவர் ஆபத்துகளை குறித்து தெளிவாய் சொல்லியிருக்கும் போது, தண்ணீரை கண்டும் அக்கினியை கண்டும் நெருப்பை கண்டும் தளர்களை கண்டும் நீ பயந்து உன்னுடைய இருதயம் அந்த ஆபத்தை எதிர்நோக்கினால் சோர்ந்து போவாய். நீங்க வேதத்துல பார்க்கிறோம், தானியேல் புத்தகத்துல 3 பேர், இந்த 3 பேரையும் தானியேலுடைய நண்பர்கள் 3 பேரையும் கொண்டு போய் அக்கினியிலே போட்டார்கள். ஆனால் 7 மடங்கு அக்கினியான போது இந்த 3 பேரும் அக்கினியை குறித்து பயந்து அக்கினியினுடைய நெருப்பு தழலை ஆபத்து எதிர்நோக்கவில்லை. 4வதாக ஒருவர் வந்து அவர்களை காப்பாற்றினார். இருதயம் சோர்ந்து போல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய இருதயம் சோர்ந்து போகவில்லை. இங்கே வேதம் சொல்லுது, மனுஷனுடைய இருதயம் ஆபத்தினாலே சோர்ந்து போகிற நிலைமை புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். ஆகையினாலே இவர்கள் சோர்ந்து போகிற இருதயம் உள்ளவர்களை தேவன் ஸ்திரப்படுத்த முடியாது. சொன்னேன், கொழுத்த இருதயம், கடினமுள்ள இருதயம், நறுங்குண்ட இருதயம், சோர்ந்து போன இருதயம். 5வது, யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 14வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 14. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். தேவனா
தகப்பனாகிய பிதாவாகிய தேவனாகிய யெகோவா இடத்திலே விசுவாசமாய் இல்லாதவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே விசுவாசமாக இல்லாதவனாகிய அந்த மனிதனுடைய இருதயம் எப்பொழுதுமே கலக்கம் உள்ளதா இருக்கும், கலங்கினதா இருக்கும். காரணம் என்ன? இந்த கலங்கின இருதயம் வர காரணம் என்ன? அவனுக்கு தேவனிடத்திலும் கிறிஸ்துவனிடத்திலும் விசுவாசமா இல்லாதனாலே. கர்த்தருடைய பிள்ளையை இன்னைக்கு பல பேருடைய இருதயம் தேவனிடத்திலும் பிதாவாகிய தேவனிடத்திலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் அவர்கள் விசுவாசம் இல்லாததினாலே கலங்கின இருதயமாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கலங்கின இருதயம் உள்ளவர்கள் மறுபடியும் தேவன் மேலே வைத்த விசுவாசத்தில் பெருகி கிறிஸ்துவின் மேலே விசுவாசத்தில் வளர்ந்தால் இந்த கலக்கம் நீக்கப்பட்டு அந்த இருதயம் ஸ்திரப்படும். ஆனால் இவர்கள் விசுவாசம் இல்லாமல் இவர்களால் ஒன்றும் கூடாது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கலங்கின இருதயம், கலங்கின இருதயம் உள்ளவன் கலக்கத்தை எடுக்காவிட்டால் ஸ்திரப்படுத்தப்பட முடியாது. ஆறாவது ஒரு இருதயத்தை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் தான் ஆண்டவருடைய வசனத்தின்படியாக என்னை அனுப்புகிறவரிடத்தில் நான் திரும்பி போகிறேன், ஒருவனும் இனி என்னை காண்பதில்லை என்று சொன்னபோது அவர்களுடைய இருதயம் துக்கத்தால் நிறைந்தது. தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் அது கண்டிப்பாய் நிறைவேறும். யோபுவின் புஸ்தகத்தில் 42 நான் வாசிக்கிறேன் 2ஆம் வசனம், தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அப்ப the plan of God must be fulfilled 100 times. ஆனால் இதை குறித்து ஜனங்கள் சந்தேகப்படாமல் இருந்தால், அவர்கள் இருதயம் துக்கம் இல்லாமல் சந்தோஷமா இருக்கும். ஆனால் அதை குறித்து சந்தோஷப்பட்டு தங்களுடைய பர்சனல் காரியங்களை சிந்திப்பதனாலே, சுயத்தை சிந்திப்பதனாலே அந்த இருதயங்கள் துக்கத்தால் நிறைந்திருக்கும். துக்க இருதயம் ஒரு நாளும் ஸ்திரப்படுத்த முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இதெல்லாம் நீங்க பார்க்கணும். 7வது ஒரு இருதயத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் எப்படியாக அவன் வித்தியாசமாக அவன் செயல்பட்டான். சீமோன் பணத்தை கொடுத்து வந்து எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். அவன் கிறிஸ்தவ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே சீமோன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்காரம் எடுத்தவனா இருந்தான். இவர்களோடு சேர்ந்து அவன் ஊழியம் செய்து கொண்டிருந்தான். ஆனாலும் அவனுடைய இருதயம் செம்மையா இல்லை. ஆகையினாலே அலைக்கடிக்கப்பட்டவனா இருந்தான். கர்த்தர் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்காரம் எடுத்தான், நல்லதுதான். ஆனால் அவன் இருதயம் செம்மையாக இல்லை. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லை. மனுஷனுக்கு முன்பாக செம்மையா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக உன் இருதயம் செம்மையாக இல்லை என்றால் நீ ஸ்திரப்படுத்தப்பட முடியாது. 8வது ஒரு இருதயத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில், அவர்கள் தேவனை அறிந்தும், நல்லா கவனிங்க, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலானே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. நல்லா கவனிங்க, அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள்,
அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தவில்லை, தேவனை ஸ்தோத்திரிக்கவில்லை. தங்கள் சிந்தனைகளினாலே அவர்கள் வீணராய் போனார்கள். காரணம், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. எட்டாவது ஒரு இருதயம், உணர்வில்லாத இருளடைந்த இருதயம் ஒருவனுக்குள் இருந்தால் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை செய்வான் என்று அவன் தேவனை அறிந்திருப்பான், ஆனால் தேவனை மகிமைப்படுத்த மாட்டான். தேவனை அறிந்திருப்பான், ஆனால் ஸ்தோத்திரம் செலுத்த மாட்டான். தேவனை அறிந்திருப்பான், தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டான். தேவனை அறிந்திருந்து சுய சிந்தனையினாலே வீணராய் போய்விடுவான். அப்பேற்பட்ட உணர்வில்லாத மனிதனுடைய இருதயம் இருளடைகிறதுனாலே அவன் ஒரு நாளும் ஸ்திரப்படுத்தப்பட முடியாது. ஒன்பதாவது ஒரு இருதயம் நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை, சகோதரரே, உங்களை குறித்து ஆண்டவர் நம்மை குறித்து தான் சொல்லுகிறார். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கடைசி காலத்துல தேவனை விட்டு, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசம் உள்ள காரியத்தை பிசாசு கொண்டு வரும்போது அவைகளை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய இருதயத்தை பொல்லாத இருதயமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் மாற்றாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க. எச்சரிக்கையா இல்லாதவனுடைய இருதயம் பிசாசானவன், வேதம் சொல்லுகிறது, தேவனை விட்டு, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவாய் உங்கள் இருதயத்தை அவிசுவாசம் உள்ள பொல்லாதமான இருதயமாய் மாற்றி விடுவார். கர்த்தருடைய பிள்ளை 10 இருதயத்தை நான் சொன்னேன். ஒரு இடத்துல மட்டும் 2 இருதயம் ரோமருக்கு எழுதும் போது உணர்வில்லாத இருதயம், இருளடைந்த இருதயம், 2 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டது. மொத்தம் 10 டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஹார்ட், இன்னர் மேன். இவர்களை எப்படி இன்றைக்கு தேவன் எப்படி இவர்களை ஆண்டவராகிய தேவன் இவர்களை ஸ்திரப்படுத்த முடியும்? இந்த 10 காரியத்தில் இருதயம் உள்ளவர்கள் தாங்கள் உணர்ந்து மனம் திரும்பி தேவனிடத்தில் அறிக்கை செய்து தங்களுடைய பாவங்களை விட்டுவிட்டால் அவர்கள் வாழ்வடைவார்கள். வாழ்வடையும் போது தேவன் அவர்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகள், they must repent, they must repent and leave every sin, depart from the sin. அவங்க எல்லாத்தையும் விட்டு விலகிட்டு கர்த்தரை தேடி வரும்போது தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஸ்திரப்படுத்துகிறார். 10 வித இருதயத்தை நான் சொன்னேன். மறுபடியும் I am repeating. கொழுத்திருக்கிற இருதயம், fatty heart. கடினமுள்ள இருதயம், hardened heart. நறுகுண்ட இருதயம், broken or narrow heart. சோர்ந்து போன இருதயம், exhausted heart or tired heart. கலங்கின இருதயம், shaken heart, troubled heart. துக்கத்தில் இருந்த இருதயம், the heart full of sorrow. செம்மையான இருதயம், செம்மை இல்லாத இருதயம், impure heart. இருளடைந்த இருதயம், darkened heart. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், unbelieving wicked heart. உணர்வில்லாத இருதயம், emotionless heart or foolish heart. இந்த 10 வகை இருதயம் தான் புதிய ஏற்பாட்டுல தெளிவா தேவனுடைய ஜனங்களுக்கு உள்ளாக இருந்தது. ஆகையினாலே அவர்கள் ஸ்திரப்படுத்தப்பட முடியாதபடி காற்று அடிக்கிற திசைகள் பக்கமெல்லாம் திரும்புகிற நாணலை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளை நீங்க ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் உங்களை
பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் தேவன் ஒரு வசனத்திலே உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதும் போது 13வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 13:9. பலவிதமான அந்நிய போதனையினால் அழிப்புண்டு திரியாதிருங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு, பலவிதமான அந்நிய போதனைகள், அழிப்புண்டு நானழி போல, இங்கே அங்க அவன் சொல்றான், இவன் சொல்றான், இந்த டிவி எதை சொல்லுது, இந்த டிவி எதை சொல்லுது, அந்த டிவி எதை சொல்லுது, அந்த ஊழியக்காரையை சொல்றாங்க, இந்த ஊழியக்கார சொல்றாங்க, அந்த சபையில இது சொல்றாங்க, இந்த சபையில சொல்றாங்க, எதை பின்பற்றுவது என்று பைபிள்ல அழகா உங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறது. பலவிதமான அந்நிய போதனைகளால் அழிப்புண்டு திரியாதிருங்கள். உங்கள் சிறப்பட வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தையும், இந்த வார்த்தையை எழுதின பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து இருந்திருங்கள். வேற ஒன்னை சார்ந்திருங்க. மனுஷனையோ, நாசியில் சுவாசம் உள்ள மனிதனையோ, அவனுடைய வார்த்தையோ சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தை சார்ந்திருங்க, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருங்க, கிறிஸ்துவை சார்ந்திருங்க, பிதாவாகிய தேவனை சார்ந்திருங்க. அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும், தெளிவான சத்தியத்துக்குள்ளும், உண்மையான சத்தியத்துக்குள்ளும் நடிநடத்த நல்லவராயிருக்கிறார். பலவித அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு திரியாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளை, போஜன பதார்த்தத்தினால ஒருவனுடைய இருதயம் கிருபையினாலே ஸ்திரப்படுகிறது. அந்த வசனத்தை நான் மறுபடி வாசிக்கிறேன். எபிரேயர் 13:9. பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது நல்லது. போஜன பதார்த்தத்தினாலே முயற்சி செய்கிறவர்கள் பலம் அடையவில்லையே. அந்த வார்த்தையை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கிருபையினாலே இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது நல்லது. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவராயிருக்கிறார். நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேய நிருபம் 2வது அதிகாரம் 17வது வசனம். 2 தெசலோனிக்கேய நிருபம் 2வது அதிகாரம் 17. உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்தினாலும் நற்கிரியைகளாலும் உங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவாராக. அப்ப தேவனாகிய கர்த்தர் எல்லா நல்வசனத்திலையும் நற்கிரியைகளையும் உங்களை ஸ்திரப்படுத்தும் போது நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க ஒப்பு கொடுங்க. இந்த 10 வகை இருதயத்தில் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒப்பு கொடுத்தா உங்களை தேவன் தன்னுடைய நல் வசனத்தினாலும் அவருடைய நல்ல கிரியையினாலும் உங்களை அவர் ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னொரு வசனத்தை கடைசியா வாசிக்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8ஆம் வசனம். அப்படி ஸ்திரப்படுத்தும் போது நீங்களும் நீடிய பொறுமையாயிருந்து கர்த்தராகிய தேவன் உங்கள் இருதயங்களை தேற்றி நல்ல வசனங்களை நல் வசனத்தினாலும் நற்கிரியைகளால் உங்கள் ஸ்திரப்படுத்தும் போது நீங்கள் நீடிய பொறுமையாயிருந்து உங்களை இருதயங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கர்த்தர் வருகை சமீபமாயிருக்கு. மறுபடியும் இந்த 2 வசனத்தை கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அப்படி ஸ்திரப்படுத்தப்படும் போது நீங்கள் நீடிய பொறுமையாயிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, 10 வித இருதயத்தை புதிய ஏற்பாட்டுல சொன்னேன். இந்த காரியத்தை உங்களுக்குள்ள இருந்தா உடனே மனம் திரும்புங்க, திரும்பி வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி. கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறவர். ஆண்டவரே, நீர் ஸ்திரப்படுத்துகிறீங்க. ஆனா நாங்க மாறலைனா நீங்க எங்களை ஸ்திரப்படுத்த முடியாது. புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் எப்படி
எசேக்கியேலை வாசித்தோம், எப்படி எங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்துகிறீர் என்பதை ப்ராசஸ்ல எசேக்கியேல்ல நாங்க வாசித்தோம் ஆண்டவரே. புதிய ஏற்பாட்டில் விசேஷித்தமாக 10 வித இருதயங்கள் உள்ள காரியங்களை நாங்கள் பார்த்தோம். ஒருவேளை ஏதாவது ஒன்று எங்க வாழ்க்கையில இருக்குமானால் எங்களுடைய இருதயமும் உள்ளான மனதனையும் தேவன் ஸ்திரப்படுத்த முடியாது என்று நாங்கள் அறிந்து உங்களிடத்தில் அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்புவதற்கு ஏதுவான காரியத்தை நாங்கள் நடப்பிக்கும் போது கர்த்தராகிய தேவன் நல் வசனத்தினாலும் நல் கிரியையினாலும் இது எங்களை ஸ்திரப்படுத்துகிறேன். அப்படி ஸ்திரப்படுத்தும் போது நாங்கள் நீடிய பொறுமையாயிருந்து எங்களுடைய இருதயங்களை நாங்கள் ஸ்திரப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏனென்றால் கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கு. இந்த வசனத்தின்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளோடு பேசியிருக்கீங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகட்டும். ஆவியானவர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்கு மேலும் இந்த வசனம் கிரியை செய்யுங்க. தனிப்பட்ட முறையிலே பேசுங்க ஆண்டவரே. கம் பேக் டு தி ஃபர்ஸ்ட் லவ், முதலாவதான அன்புக்கு திரும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தங்களுடைய இருதயம் கர்த்தருடைய வருகை ஸ்திரப்படுத்திக் கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கு. ஆகையினால் நம்முடைய இருதயம் கர்த்தர் வருகிற வர ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. துதிகன மகிமை செலுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்துதி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். வலதுகை தூர்த்தவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் வல்லமை வல்லெடுத்தல் பாதுகாவலும் பராமரிப்பு மீண்டும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்கள் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் சந்திப்போம். ஆமென்.